ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ரீஹான் விலாக்ஸ். இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிறது மட்டன் தலைக்கறி பிரட்டல். ஃபர்ஸ்ட் டைம் ரீஹான் விலாக்ஸ் பார்க்குறவங்க மை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை தட்டி விடுங்க, சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். 3/4 டீஸ்பூன் அளவு மல்லி, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 1/4 ஸ்பூன் சோம்பு, 2 பட்டை. இதை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இது கூடவே 2 காஷ்மீர் மிளகாய் கலருக்காக சேர்த்து இதையும் நல்லா வறுத்து தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ நல்லா வறுத்தாச்சு. இப்போ இதே கடாயில் 2 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்து ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் சேர்த்து இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வறுத்தது கூட வெங்காயத்தூள் சேர்த்து நல்லா மிக்சி ஜாரில் நெய்ஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. வெங்காயம் சேர்த்து அரைக்கும் போது மசாலா நெய்ஸாக அரைஞ்சி வரும். இப்போ மட்டன் தலைக்கறியை ஒரு 4-5 டைம் நல்லா அலசி எடுத்துக்கோங்க. இப்போ குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய தக்காளி ஒன்று சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா எண்ணெயில் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ இந்த டீஸ்பூன் அளவில் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் எண்ணெயிலே நல்லா வதக்கி விடுங்க. 1/2 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்து எண்ணெயிலே நல்லா வதக்கி விடுங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ மட்டன் தலைக்கறி இது கூடவே சேர்த்து நல்லா எண்ணெயில நல்லா கிளறி விடுங்க. சட்டுன்னு தண்ணி எதுவும் சேர்த்துடாம நல்லா எண்ணெயில கிளறி விட்டு மூடி போட்டு 1க்கு 2 டைம் 3 டைம் நல்லா ஓப்பன் பண்ணி கிளறி விட்டுடுங்க. அப்போ உங்களுக்கு மட்டன் நல்லா ஜூஸியாகவும் இருக்கும், நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்டாகவும் இருக்கும். இப்போ மசாலாவை சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதையும் நல்லா கிளறி விடுங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதையுமே நல்லா எண்ணெயிலே நல்லா கிளறி விட்டுடுங்க மூடி போட்டு. எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே அந்த மிக்சி ஜார்லேயே ஒரு மிக்சி ஜார் அளவு தண்ணீர் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ தண்ணீர் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு குக்கரில் விசில் போட்டு எடுத்துக்கிடலாம். இப்போ நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ குக்கர் விசில் போடலாம். ஒரு 4 விசில் போட்டு நான் எடுத்திருக்கேன். இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்திருக்கு. இப்போ இதை ஒரு கடாயில மாற்றிக்கிடலாம். இதுக்கு நீங்க கத்தரிக்காய் நான் 2 கட் பண்ணி சேர்த்துருக்கேன், நல்லா இருக்கும். நீங்க வேணா உருளைக்கிழங்கு கூட சேர்த்துக்கிடலாம். இது நல்லா கொதிச்சு வத்தி நல்லா பிரட்டல் மாதிரி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இந்த தலைக்கறி இட்லி, தோசை, இடியாப்பம், சப்பாத்தி, ஒயிட் ரைஸ் கூட சாப்பிடும்போது சூப்பரா இருக்கும். இப்போ இறக்க போகிற டயத்துல 4-5 புதினா தலையை தூவி இறக்கி நீங்க பரிமாறலாம். இப்போ சூப்பரான தலைக்கறி பிரட்டல் ரெடி. இதை எப்படி நீங்க மூடி வச்சுட்டு ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கும் நல்லா கருப்பு கலர்ல அப்படியே கெட்டியாகி நிற்கும். இது போல நீங்களும் உங்க வீட்டில் செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.